கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. உங்கள் இருதயம் கலங்க வேண்டாமா? ஆமேன். எந்த காரியத்தை நினைத்து கலங்கி போய் பயந்து போய் கவலைப்பட்டுருக்கீங்க, ஏசப்பா இன்னைக்கு உங்ககிட்ட சொல்கிறாரு, நீ கலங்காத, நான் உங்க கூட இருக்கிறேன். ஆமேன். அது உங்கள் பிள்ளைங்கள் விஷயமா இருக்கலாம், உங்கள் ஃப்யூச்சராக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு தேவையாக இருக்கலாம். இதை நான் எப்படி சந்திப்பேன், இது எப்படி நான் இந்த தேவையை எப்படி நான் நிவர்த்தி செய்வேன் அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஏசப்பா சொல்கிறார், கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன். ஆமேன். உங்களை பார்த்தா சொல்கிறாரு, பயப்படாத, கலங்காத, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுதுன்னு சொல்கிறாரு. பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. ஏசப்பா உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிப்பார். எல்லாமே ஆசீர்வாதமாக மாறும். உங்கள் லைஃப் மாறும், உங்கள் பிள்ளைங்க லைஃப், உங்கள் பிஸ்னஸ் எல்லாவற்றையும் ஏசப்பா ஆசீர்வதிப்பார். உங்கள் இருதயம் கலங்காது இருக்கட்டும். ஏசப்பாக்கு எல்லாவற்றையும் நன்றி செலுத்துங்க. அவரிடம் சொல்லுங்கள், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தை ஏசப்பாக்கு தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக ஏசப்பா எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிப்பார். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன்.